வெல்கம் டு மண்ணை சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான காரசாரமான நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல நம்ம சோம்பு போட்டுக்க போறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3ல இருந்து 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போறோம். இப்போ 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்க போறோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டும் இதுல சேர்த்துடலாம். நண்டு சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், குழம்பு தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். இது நம்ம மீன் குழம்பு மாதிரி அதிக புளிப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி தண்ணி ஊற்றினாவே போதும். இதுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு பாதி தேங்காய், சோம்பு, மிளகு இது 3 சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். அந்த விழுதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். இதில் நம்ம காய்கறியும் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வர அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். இப்ப பாருங்க, நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்மளோட சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.